வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி லெசன்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which one of the following is a mineral of iron? இது நீட் 2012ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னகுட்டி இந்த மெட்டலர்ஜி கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் what is metallurgy? The scientific and technological process used for isolation of metal from its ore. சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம ஓர்ல இருந்து மெட்டலை ஐசோலேட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஓர்னா என்ன, மினரல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மினரல்ஸ்? Naturally occurring substance obtained by mining which contain the metal in the free state or in the form of compounds like oxide, sulfate, silicate, etc. மைனிங் ப்ராசஸ் மூலமா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்லயோ ஆர் கம்பைன் ஸ்டேட்லயோ பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம், பாக்சைட், ஜைனாக்கிலே, டயஸ்போர். இந்த பாக்சைட், சைனாக்கிலே, டயஸ்போர்லாம் நம்ம மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் சொல்லுவோம். இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதுலலாம் அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது ஓர். Mineral that contain high percentage of metal from which it can be extracted conveniently and economically. ஒரு மினரல்ஸ்ல மெட்டல் ஹை பர்சன்டேஜா பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த மினரல் இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சா கன்வீனியன்டா அண்ட் எக்கனாமிக்கலா ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட் மினரல் ஆர் கால்ட் அஸ் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் பாக்சைட், ஓர்ஸ் ஆஃப் அயன் இஸ் கேமடைட். இந்த பாக்சைட்டுங்கிறது அலுமினியத்தை ஈஸியா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி கேமடைட்டுங்கிற மினரல்ஸ்ல இருந்து நம்ம அயனை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அதனால அந்த கேமடைட்டை நம்ம ஓர்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதே மாதிரி அலுமினியத்தோட ஓர் எதுனா பாக்சைட்டு, அலுமினியத்தோட மினரல் என்னன்னா பாக்சைட்டு. அப்போ ஓரும் மினரலும் சேமா அப்படின்னா என்னன்னு பார்க்க சேம் கிடையாது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல்? ஓருக்கும் மினரலுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்சைட் அண்ட் சைனாக்கிலே போத் ஆர் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். பாக்சைட்டும் சைனாக்கிலேயும் அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கும், அதனால மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல பாக்சைட்ல அலுமினியம் 35% அப்ராக்சிமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும், சைனாக்கிலேல 30% ஆஃப் அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கும். அலுமினியம் கேன் பி கமர்ஷியலி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பாக்சைட் while extraction from China clay not profitable one. அதாவது பாக்சைட்ல இருந்து நம்ம அலுமினியத்தை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் கன்வீனியன்ட்டா அண்ட் எக்கனாமிக்கலா. ஆனா சைனா கிளேல இருந்து நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது ஹை காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, பாக்சைட்ல தான் அலுமினியம் ஹை பர்சன்டேஜா பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப பாக்சைட்ங்கிற மினரல்ல அலுமினியம் மெட்டல் ஹை பர்சன்டேஜா பிரசன்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம கமர்ஷியலா ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அதனால பாக்சைட்ங்கிற மினரலை நம்ம ஓர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனா சைனாக்கிலேங்க மினரலை நம்ம ஓர் ஆஃப் அலுமினியம் சொல்ல முடியாது. இந்த சைனாக்கிலே வந்து மினரல் ஆஃப் அலுமினியம் தான், பட் நாட் ஏ ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகே, அப்போ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். ஓகே, அப்ப எந்த மினரல்ல நம்ம மெட்டல் ஹை பர்சன்டேஜா பிரசன்ட் ஆயிருக்கோ, எந்த மினரல்ல இருந்து நம்ம மெட்டலை ஈஸியா கன்வீனியன்டா எக்கனாமிக்கலாவும் செப்பரேட் பண்ண முடியுமோ தட் மினரல் ஆர் கால்ட் அஸ் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். ஓகே, அடுத்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ் இன்வால்வ் ஃபாலோயிங் மேஜர் ஸ்டெப். அதாவது நம்ம மெட்டலை ஐசோலேட் பண்றோம், அந்த ஓர்ல இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 மேஜர் ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஓர் எடுத்திருக்கோம், அந்த ஓர்ல சில இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம். அதாவது ராக்கி இம்பியூரிட்டிஸ், சிலிசியஸ் மேட்டர், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேங் அப்படின்னு சொல்லுவோம். கேங்கிறது ராக்கி இம்பியூரிட்டிஸா இருக்கலாம், ஆர் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸா இருக்கலாம், ஆர் சிலிசியஸ் மேட்டரா இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த ஓர்ல இருந்து இந்த கேங்கை நம்ம ரிமூவ் பண்ணி அந்த ஓர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணி அந்த ஓரை பியூரிஃபிகேஷன் பண்ற ப்ராசஸ் பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னா அந்த ஓர்ல இருந்து, ஓர்னு அப்படின்னா அந்த ஓர் ஆக்சைடு ஓரா இருக்கலாம், ஆர் சல்பேட் ஓரா இருக்கலாம், ஆர் சல்பேட் ஓரா இருக்கலாம், கார்பனேட் ஓரா இருக்கலாம். அப்போ கார்பனேட் ஓரா இருந்தா கார்பனேட்டை ரிமூவ் பண்ணணும், சல்பேட் இருந்தா சல்பேட்டை ரிமூவ் பண்ணணும், சல்பேட்னா சல்பேட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ ஹாலைடுனா ஹாலைடு ஓரை ஹாலைடை ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த ஓர்ல இருந்து அந்த அனயானிக் பீசஸை ரிமூவ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெட்டலை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். க்ரூட் மெட்டல்ங்கிறது ஒரு இம்பியூர் மெட்டல்.
ஓகே. அடுத்தது ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். அப்ப அந்த இம்பியூர் மெட்டலை ரிஃபைனிங் பண்ணணும். அப்ப க்ரூட் மெட்டல்ல 97% 98% தான் மெட்டல் பியூர் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அந்த 97 98% இம்பியூர் மெட்டலை 100% பியூர் மெட்டலா மாத்திர ப்ராசஸ் பேர் தான் ரிஃபைனிங். ஓகே. அப்ப நம்ம ஒரு ஓர்ல இருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 மேஜர் ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஓரை அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அது அடுத்தது அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர்ல இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். அடுத்தது ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். அந்த இம்பியூர் மெட்டலை பியூர் மெட்டலை நம்ம ரிஃபைனிங் பண்ணணும். இந்த 3 ப்ராசஸ் தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது மெட்டல் அண்ட் காமன் ஓர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் அலுமினியத்தோட ஓர் என்னன்னு பார்க்கலாம். அலுமினியத்துக்கு நம்ம 3 காமன்ஸ் ஓர் இருக்கு. ஒன்று பாக்சைட்டு, டயஸ்போர், அடுத்து கலினைட். இதை நம்ம அலுமினியத்தோட ஓரை நம்ம எப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம், அலுமினியம் ஓரை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஷார்ட்டா வச்சுக்கலாம். படிக்க. அப்போ பிஏங்கிறது பாக்சைட்டு. ஓகே. அடுத்தது டிஐ டயஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். கேங்கிறது கலினைட். ஓகே. அப்போ அலுமினியத்துக்கு 3 ஓர் இருக்கு. ஒன்று பாக்சைட்டு, டயஸ்போர், அடுத்து கலினைட். ஓகே. பாக்சைட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா Al2O3 NH2O. அடுத்து டயஸ்போர் அப்படின்னா டைங்கிறது நம்ம டயஸ்போர். அப்போ அதுல உங்களுக்கு இந்த N மட்டும் இருக்காது, ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கும். Al2O3 H2O. அடுத்து கலினைட். கலினைட்டோட ஃபார்முலா என்னன்னா Al2Si2O5OH4. அப்போ இதையும் ஷார்ட் ஃபார்முலா எப்படி வைக்கலாம் அப்படின்னா இதுவும் Al2 அலுமினியம் ஆக்சைடு ஃபார்முலா தான். Al2O3 நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ஆல்ரெடி எழுதியிருக்கோம். பாக்சைட்டுக்கும் டயஸ்போருக்கும் Al2O3. அதுல 2 சிலிகேட் இருக்கும். ஓகே. சிலிகேட் 2SiO2. அடுத்தது 2 வாட்டர் மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. அப்ப இதுல நம்ம என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா 2SiO2. எல்லாத்துலயுமே Al2O3 H2O இருக்கு. இங்கேயும் Al2O3 H2O இருக்கு. இங்கேயும் Al2O3 H2O இருக்கு. ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா 2SiO2 இருக்கும். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதிருக்கோம்னா Si வந்து 2 டைம்ஸ் எழுதிருக்கோம். ஆக்சிஜன் வந்து டோட்டலா வந்து இதுல 5 இருக்கு. இதுல ஒரு OHல ஒரு 4 ஆக்சிஜன் இருக்கு. டோட்டலா 9 ஆக்சிஜன். இங்க இதுல ஒரு 3 ஆக்சிஜன் ஆட்டம், இதுல 2 2s are 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இதுல ஒரு 2 ஆக்சிஜன் ஆட்டம். டோட்டலா 9 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் வாட்டர்ல 2 2s are 4 ஆக்சிஜன் இருக்கு. 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே. அப்ப Al2O3 2SiO2 2H2O தான் நம்ம கலினைட்டோட ஃபார்முலா. ஓகே. அடுத்தது அயன். அயனுக்கு நம்ம 5 ஓர் இருக்கு. மெயின் காமன் ஓர் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து கேமடைட், லிமோனைட், மேக்னடைட், சைட்ரைட், அயன் பைரைட். இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா மாசி மாசம் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மாரியம்மங்கிறது நம்ம காளியாத்தா அப்படின்னு ஷார்ட்டா வச்சுக்கலாம். காளி. சரியா? காளியாத்தா. காளியாத்தாக்கு மாசி மாசி மாசம் கூழ் ஊத்துறது கரெக்ட். ஸோ அது பைரைட். ஓகே. அப்ப காளி மாசி பைரைட். அப்ப ஹா அப்படிங்கிறது எதை சொன்னா ஹேமடைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து லீங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணா லிமோனைட். ஓகே. அடுத்தது மாங்கிறது மேக்னடைட். அடுத்தது எஸ்ஐங்கிறது சைட்ரைட். அடுத்து பை இருக்கு, அப்புறம் ரைட் இருக்கு. அது பைரைட். அது என்ன பைரைட் அப்படின்னா அயன் பைரைட். ஓகே. அப்ப நம்ம அலுமினியம்னா படிக்கங்கிற ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அயன் அப்படின்னா ஹாலி மாசி பைரைட் அப்படிங்கறத ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஹாங்கிறது ஹேமடைட், லிமோனைட், மேக்னடைட், சைட்ரைட், அயன் பைரைட். ஸோ இதோட ஃபார்முலா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேமடைட்னா Fe2O3, லிமோனைட்னா Fe2O3 டாட் 3H2O. அடுத்தது மேக்னடைட் அப்படின்னா Fe3O4. Fe3O4 ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுதான் Fe2O3 டாட் FeO. ஓகே. இதுல அயன் 2+ and 3+ ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல Fe3O4 எழுதியிருக்கோம். அடுத்தது சைட்ரைட். சைட்ரைட்னா FeCO3. சைட்ரைட்ங்கிறது ஒரு கார்பனேட் ஓர். அடுத்தது அயன் பைரைட் FeS2. அப்போ பைரைட்னு வந்துச்சுன்னா கிளான்ஸ்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி கலினா அப்படின்னு வந்துச்சுன்னா இது எல்லாமே சல்பைட் ஓர். ஓகே. பைரைட்டு, கிளான்ஸ், பிளண்டி அப்படின்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் சல்பைட் ஓர். அடுத்தது சிங்க். சிங்க் வந்து காசி அப்படின்னு வச்சுக்கோங்க. காசிங்கிறது சிஏங்கிறது என்ன ஹாலமைன். ஓகே. ஹாலமைன்ங்கிறது ஃபார்முலா என்ன செட்டன் CO3. ஓகே. அப்போ இதுதான் ஸ்கின் டிசீஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சிங்க் கார்பனேட். இது ஹாலமைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இசட்ஐங்கிறது சின்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இது சிங்க் ஆக்சைடு. அடுத்தது இசட்ஐங்கிறது என்னன்னா சிங்க் பிளான்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே. அப்ப சிங்க்ங்கிறது காசின்னு வச்சுக்கோங்க. அப்போ சிஏங்கிறது ஹாலமைன், இசட்ஐங்கிறது சின்சைட், இசட்ஐங்கிறது சிங்க் பிளான்டி. அப்ப பிளண்டின்னு வந்துருந்துச்சுன்னா பிளண்டி,
பைரேட்டு கிளான்ஸ்லாம் வந்துச்சுன்னா சல்பைடு ஓர். ஓகே, அடுத்தது காப்பர். காப்பருக்கு வந்து 5 இம்பார்ட்டன்ட் ஓர் இருக்கு. ஒன்று வந்து மலக்கைட், அசுரைட், குப்ரைட், காப்பர் கிளான்ஸ், காப்பர் பைரேட். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, காப்பருங்கிறத மாலா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. மாலா அச்சு, அச்சுன்னு அடிச்சுட்டாங்க. மாலா அச்சு எதை வச்சுன்னா கப்பை வச்சு. கப்பு என்ன கப்புனா கிளாஸ் கப்பு, அதான் கிளான்ஸ். ஓகே, அப்போ மாலா கப்பை வச்சு கிளாஸ் கப்பை வச்சு அடிச்சிருக்காங்க, அது கரெக்ட். பைரைட். மாலா அச்சு கப் கிளான்ஸ் பைரைட். ஓகே, மாலா அச்சு கப்பு கிளான்ஸ் பைரைட். அப்போ என்ன கப்புனா கிளான்ஸ், அது கிளாஸ் கப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ மாலாங்கிறது மலக்கைட்ங்கிறத சொல்றோம், அச்சுங்கிறது அசுரைட் அப்படின்னு சொல்றோம், கப்புங்கிறது குப்ரைட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிளான்ஸ் என்ன கிளான்ஸ்னா காப்பர் ஓர் தான், அதனால காப்பர் கிளான்ஸ். பைரேட்டுங்கிறது என்ன பைரேட்னா காப்பர் ஓருக்கு தான் பார்க்குறோம், அதனால காப்பர் பைரேட். ஓகே, அடுத்தது மலக்கைட்டோட ஃபார்முலா என்னன்னா CuCO3, அதாவது காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு. அசுரேட்டுங்கிறது இதே தான், சேம் ஃபார்முலா தான், 2 டைம்ஸ் போட்டுருப்போம், காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு. குப்ரைட்டுங்கிறது குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. ஓகே, அடுத்தது காப்பர் கிளான்ஸ். கிளான்ஸ் பைரேட்லாம் வந்துச்சுன்னா சல்பைடு ஓர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது காப்பர் சல்பைடு. காப்பர் பைரேட்டுங்கிறது CuFeS2. ஓகே, இதான் சீப்பஸ்ட் ஓர் ஆஃப் காப்பர், காப்பர் பைரேட். அடுத்தது லெட். லெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண, லெட்டுக்கு 3 ஓர் இம்பார்ட்டன்ட் ஓர் இருக்கு, ஆங்கிள்சைட், செருசைட், கலினா. அப்போ இதை நம்ம எப்படி ஸ்டார்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னா ஏஞ்சல். ஆங்கிள்சைட்டுங்கிறத ஏஞ்சல் வச்சுக்கோங்க. செரு, செரு அப்படிங்கிறது தெரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரு. ஓகே, கல், இது கலினாங்கிறது கல்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏஞ்சல் வந்து தெரு, தெருனா ஸ்ட்ரீட்ல போறாங்க, தெருல போறாங்க, ஏஞ்சல் தெரியாம கல்லை வச்சு அடிக்கிறாங்க. ஓகே, அப்ப ஏஞ்சல் தெருல போறாங்க, கல்லு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏஞ்சல்னா ஆங்கிள் சைட், தெருங்கிறது செரு சைட், கல்லுங்கிறது கலினா. அப்ப லெட்டு வந்து லெட்டு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஓர் இருக்கு. ஒன்று ஆங்கிள் சைட், செரு சைட், கலினா. ஆங்கிள் சைட் அப்படின்னா சைட். ஓகே, அதை வச்சுக்கோங்க, PPSO4. செரு சைட்டை C வச்சுக்கோங்க, லெட் கார்பனேட். கலினாங்கிறது PPS. ஓகே, அப்ப 3 சல்பைடு இருக்கு, கிளான்ஸ், பைரேட்டு, பிளெண்டி, அடுத்தது கலினா. அடுத்தது டின். டின்னுக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஓர் தான் டின் ஸ்டோன், கேசிட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு ஃபார்ம். ஓகே, இன்னொரு நேம் கேசிட்ரைட். அதுக்கு டின்னுனா டின் ஸ்டோன், அது ஃபார்முலா SnO2. அடுத்தது சில்வருக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஓர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ருபி சில்வர், அர்ஜென்டைட், ஆன் சில்வர், ஸ்டெபினைட், புருசைட். ஓகே, இப்போ இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி வச்சுக்கலாம், ரூபிங்கிற ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. ரூபி அர்ஜென்டா போறாங்க, கார்ல போறாங்க. ஓகே, அர்ஜென்டா கார்ல ஆரன் அடிச்சுட்டு போறாங்க. கார் பஞ்சர் ஆயிட்டுனா என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப்னி எடுத்துட்டு தான் போவாங்க, ஸ்டெப்னி. அடுத்து புருசைட். இது எப்படி வச்சுக்கலாம்னா ரூபி அர்ஜென்டா ஆரன் அடிச்சுட்டு ஸ்டெப்னி எடுத்துட்டு, அது புருஷனுங்கிறது அவருங்க ஹஸ்பண்ட், புருஷனை கூட்டிட்டு போறாங்க. ஓகே, ரூபி அர்ஜென்டா ஆரன் அடிச்சுட்டு ஸ்டெப்னி எடுத்துட்டு புருசைட்டோட போறாங்க. ஓகே, அப்போ நம்ம இது என்னன்னா புருசைட்டுங்கிறது ஹஸ்பண்டோட போறாங்க. ரூபி ரூபி சில்வர் அப்படின்னு சொல்றோம், அர்ஜென்ட்ங்கிறது அர்ஜென்டைட் அப்படின்னு சொல்றோம், ஆன்ங்கிறது ஆன் சில்வர், அடுத்து ஸ்டெப்னிங்கிறது ஸ்டெபினைட், ப்ரூஸ் அப்படிங்கிறது ப்ரூசைட். ஓகே, அப்போ மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் ஓர் இருக்கு. இதை ரூபி சில்வருங்கிறது Ag3SpS3, அர்ஜென்டைட்ங்கிறது Ag2S. அப்ப அர்ஜென்டைட்ங்கிறது ஒரு சல்பைடு ஓர். ஓகே, ரூபி சில்வர் சல்பைடு ஓர். அடுத்தது ஆன் சில்வருங்கிறது AgCl. ஓகே, அடுத்து ஸ்டெபினைட்ங்கிறது இந்த ரூபி சில்வரையும் அர்ஜென்டைட்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ஸ்டெபினைட் கிடைச்சிடும். ரூபி சில்வருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா Ag3 இருக்கு, ஸோ இங்க Ag2 இருக்கு, டோட்டலா Ag5 வந்துடும். அடுத்தது ஆன்டிமனி Sp இருக்கு, அடுத்தது Ag2ல ஒரு S இருக்கு, இங்க S3 இருக்கு, டோட்டலா S4. ஓகே, அடுத்து புரூசைட்டுங்கிறது இது டாப்ல ரூபி சில்வர்ல ஆன்டிமனி இருக்கும், இங்க புரூசைட்டுங்கிறது அர்சனிக் இருக்கும். ஓகே, அர்சனிக்ங்கிறது ஒரு கிங் ஆஃப் பாய்சனஸ் எலமெண்ட். அப்ப ப்ரூஸ் அப்படிங்கிறது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பாய்சனஸ் ப்ரூசைட் அப்படிங்கிறது, ஸோ அதுல நம்ம அர்சனிக் ஆட் பண்றோம், கிங் ஆஃப் பாய்சனஸ் எலமெண்ட். அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ல புக் பேக்ல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மினரல் அண்ட் ஓர் தான். இப்போ மினரலுக்கும் ஓருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மினரல்ங்கிறது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்ல மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்லயோ ஆர் கம்பைன் ஸ்டேட்லயோ பிரசன்ட் ஆயிருந்தா தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஓர். ஓர்னா என்னன்னா மினரல் தட் கண்டெயின் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அதாவது
எந்த மினரல்ல மெட்டல் ஹை பர்சன்டேஜா பிரசன்ட் ஆயிருக்கோ எந்த மினரல்ல இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியுமோ கன்வீனியன்டா அண்ட் எக்கனாமிக்னா தட் மினரல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மினரல்ஸ்ங்கிறது ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். எல்லா மினரலையுமே நம்ம ஓர்னு சொல்ல முடியாது. இப்போ அயன் எடுத்துட்டோம்னா அதுக்கு அரௌண்ட் 800 மினரல்ஸ் இருக்கு. அந்த 800 மினரல்ஸ்ல இருந்து நம்ம அயனை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது. காமடைட் மேக்னடைட்ங்கிற மினரல்ஸ்ல இருந்தா அயனை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த காமடைட் மேக்னடைட் தான் ஓர்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது மினரல்ஸோட எக்ஸாம்பிள் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம், பாக்சைட், கிளே, இது எல்லாமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். ஆனா இந்த பாக்சைட் கிளேல பாக்சைட்டுங்கிற மினரல்ஸ் தான் நம்ம அலுமினியத்தை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பாக்சைட் மட்டும் தான் ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகே, அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தியர் ஓர். ஓர்ல இருந்து பியூர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எந்த ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா 3 மேஜர் ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓர்ல இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல் இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் கான்சன்ட்ரேஷன். ரெண்டாவது அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம க்ரூட் மெட்டல் இம்பியூர் மெட்டலா மாற்றணும். ஓகே, இம்பியூர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அடுத்தது இம்பியூர் மெட்டலை பியூர் மெட்டலை ரிஃபைனிங் பண்ணணும். ஓகே, அப்போ உங்களுக்கு க்ரூட் மெட்டலை நம்ம ரிஃபைனிங் பண்ணி பியூர் மெட்டலை எடுக்கிற ப்ராசஸ் தான் தேர்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்ட் வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, அப்போ இது 2 கொஸ்டின் தான் நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் நீட் ஜேஇ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ மினரல் ஆஃப் அயான். ஓகே, மினரல் ஆஃப் அயான் வந்து நம்ம பார்த்தோம். அதுல நம்ம 5 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆஃப் அயான் பார்த்தோம். ஓர்ஸ் ஆஃப் அயான் பார்த்தோம். காமடைட், நம்ம இது ஹாலி, மாசி, பைரைட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, அப்போ ஹாலிங்கிறது காமடைட், லிமோனைட், மாசிங்கிறது மேக்னடைட், சைட்ரைட், பைரைட்டுங்கிறது அயன் பைரைட். ஓகே, அப்போ இதுல ஃபர்ஸ்ட் மலக்கைட் கொடுத்துருக்காங்க. மலக்கைட் வந்து வராது. ஓகே, மலக்கைட்டுங்கிறது ஒரு காப்பரோட ஓர். காப்பருக்கு ஓர் ஃபார்முலா என்னன்னா மலக்கைட்டோட ஃபார்முலா காப்பர் கார்பனேட்டு காப்பர் ஹைட்ராக்சைடு. ஓகே, இதுதான் மலக்கைட்டோட ஃபார்முலா CuOH ட்ரைஸ். ஓகே, அப்போ இது காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு. ஸோ மலக்கைட் வராது. அடுத்து கேசிட்ரைட்டுங்கிறது இன்னொரு நேம் என்னன்னா டின் ஸ்டோன். ஓகே, அப்போ டின்னுக்கு பார்த்தோம் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு தான் டின் ஸ்டோன். அப்போ டின் ஸ்டோனோட ஃபார்முலா என்ன SnO2. ஓகே, அடுத்து பைருலுசைட். பைருலுசைட்டுங்கிறது மேங்கனீஸோட ஓர் M1O2. ஓகே, அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஓகே, அப்போ அயன் ஓர் தான் கேட்டிருக்காங்க. மேக்னடைட், மேக்னடைட் பாருங்க காமடைட்டோட ஃபார்முலா Fe2O3, லிமோனைட்டுக்கு Fe2O3, மேக்னடைட்டுக்கு Fe3O4. ஓகே, அப்போ மேக்னடைட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which ore contains iron and copper. எந்த ஓர்ல அயன் அண்ட் காப்பர் இருக்கும்? இது ஜேஇ மெயின் 2005ல கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ குப்ரைட், அடுத்து சால்கோசைட், அடுத்து சால்கோ பைரைட், அடுத்து மாலக்கைட். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம காப்பருக்கு நம்ம 5 இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தோம். ஓகே, அடுத்து அதுல வந்து குப்ரைட். குப்ரைட் வந்து என்ன வரும்? குப்ரைட்ல வந்து காப்பர் ஆக்சைடு. அதுல காப்பர் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ குப்ரைட் வந்து வராது. ஓகே, அடுத்து பாருங்க சால்கோசைட். சால்கோசைட்டுங்கிறது என்னன்னா காப்பர் கிளான்ஸ். காப்பர் கிளான்ஸ்ங்கிறது சல்பைடு ஓர். ஓகே, சல்பர்ங்கிறது 16th குரூப் ஃபேமிலி. 16th குரூப்னா ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் நம்ம சால்கோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சால்கோசைட். காப்பர் கிளான்ஸ்னா சால்கோசைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல காப்பர் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ சால்கோசைட்டும் வராது. ஓகே, அயனும் காப்பரும் எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அடுத்து சால்கோ பைரைட். சால்கோ பைரைட்டுங்கிறது பாருங்க அது காப்பர் பைரைட். பைரைட்னு வந்துச்சுன்னா சால்கோ பைரைட்டுங்கிறது சல்பர் பிரசன்ட் ஆயிருக்கணும். அடுத்து பைரைட் CuFeS2. ஓகே, இதுல தான் சியும் பிரசன்ட் காப்பர் பிரசன்ட் ஆயிருக்கு, அயன் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ காப்பர் பைரைட்டோட இன்னொரு நேம் தான் சால்கோ பைரைட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து மலக்கைட். மலக்கைட்டுங்கிறது காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு. ஓகே, அதுல ரெண்டுலுமே காப்பர் மெட்டல் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ மலக்கைட்டும் வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்கோ பைரைட் ஆர் காப்பர் பைரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். match the anionic pieces given column 1 and column 2ல. அப்போ இந்த anionic pieces வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல anionic pieces கொடுத்திருக்காங்க, செகண்ட் காலம்ல ஓர் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஓர்ல எந்த anionic pieces இருக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சைட்ரேட் கொடுத்திருக்காங்க. சைட்ரேட்டோட ஃபார்முலா FeCO3. இது கார்பனேட் ஓர். ஓகே, அப்போ கார்பனேட் ஓருங்கிறது கரெக்ட். ஃபர்ஸ்ட்க்கு ஏக்கு வந்து கார்பனேட் தான்.
ஓகே, அடுத்தது ரெண்டாவது மலக்கைட் கொடுத்துருக்காங்க. மலக்கைட்டோட ஃபார்முலா CuCO3 CuOH ட்ரைஸ். ஓகே, அப்போ மலக்கைட்ல வந்து ஹைட்ராக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கு, கார்பனேட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஹைட்ராக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கனால இங்க ஹைட்ராக்சைடு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ C தான் ஹைட்ராக்சைடு இருக்கு. அப்போ இது C. அடுத்தது பாக்சைடு. பாக்சைடோட ஃபார்முலா Al2O3 NH2O. அப்போ இதுல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. அப்போ ஆக்சைடுங்கிறது ஆக்சைடு வரும். அப்போ ஆக்சைடுங்கிறது டி ஆப்ஷன். ஓகே, இது டி. அடுத்தது அர்ஜென்டைட். அர்ஜென்டைடோட ஃபார்முலா Ag2S. Ag2Sங்கிறது சல்பைடு ஓர். அப்போ சல்பைடு ஓரா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அப்போ பிக்கு வந்து என்னன்னா ஏ. பிக்கு வந்து ஏ வந்து பி ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஏக்கு பி ஆப்ஷன் வந்து தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு. அதே மாதிரி சிக்கு வந்து கியூ. சிக்கு வந்து கியூ எங்க இருக்கு பாருங்க. சிக்கு வந்து கியூ இந்த இருக்கு. சிக்கு கியூ. அடுத்து டிக்கு வந்து ஆர். டிக்கு வந்து ஆர் இந்த இருக்கு. ஓகே, அடுத்தது பிக்கு வந்து எஸ். பிக்கு வந்து எஸ் இந்த இருக்கு. ஓகே, அப்போ ஏ வந்து கார்பனேட் ஓரா இருந்துச்சுன்னா சைட்ரேட்டு, அடுத்தது சல்பைடா ஓரா இருந்துச்சுன்னா சல்பைடு ஓரா இருந்தா அர்ஜென்டைட்டு, அடுத்து ஹைட்ராக்சைடு ஓரா இருந்துச்சுன்னா ஹைட்ராக்சைடு ஓரா இருந்துச்சுன்னா மலக்கைட்டு, அடுத்து ஆக்சைடு ஓரா இருந்தா பாக்சைட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஜேஇ அட்வான்ஸ்ல 2015ல கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one of the malachite from the following? இது நீட் 2019ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ CuFeS2, ஆப்ஷன் பி CuOH ட்ரைஸ், ஆப்ஷன் சி Fe3O4, ஆப்ஷன் டி CuCO3 CuOH ட்ரைஸ். இந்த 4 ஆப்ஷன்ல எது மலக்கைட் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ இந்த மலக்கைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இதுதான் மலக்கைட்டோட ஓரோட பிக்சர். அப்போ இந்த பிக்சர் நீங்க பார்த்த மாதிரி இருக்கும். உங்க 12th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த மலக்கைட்டோட ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த மலக்கைட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.